Hello friends, வணக்கம். இன்னைக்கு நாம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் cauliflower chops பண்றது எப்படின்றத பார்க்கலாம். இந்த ingredients நோட் பண்ணிக்கங்க. முதல்ல சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, பச்சை மிளகாய் இத தனித்தனியா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதி வந்த உடனே உங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். cauliflower அதுல போட்டு மூடி வச்சிருங்க. கசகசாவும் முந்திரியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் எண்ணெய் எடுத்து அதில் சோம்பு முதல்ல போட்டுருங்க. அந்த சோம்பு கலர் மாறின உடனே இதில் வெங்காயத்தை சேர்த்துருங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பை சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே நாம் அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுருங்க. அடுத்து நாம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து நாம் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் மிக்ஸை சேர்த்துடலாம். மிதமான தீயிலேயே இது வதங்கட்டும். நல்லா கலரி விடுங்க. இப்போ இதுல மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலரி விடுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கங்க. இந்த மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால இது நல்ல ஒரு கலர், மசாலா கலர் ஒன்று வர ஆரம்பிக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் சீரகப்பொடி, தனியாத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து கரம் மசாலா பவுடரையும் இதில் நாம் இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலரி விடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான தீயிலேயே இது நல்லா வதங்கட்டும். கலரி விட்டுட்டே இருங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் சேர்க்க பாருங்க. இதில் இப்போ இதை நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற கசகசா முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை கலரி விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதில் நாம் தண்ணியை சேர்த்துடலாம். முதல்ல கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேருங்க. அப்புறம் இது அப்படியே கொதிக்கட்டும் வாணல்ல. அப்புறம் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும் அது கடைசியில். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நாம் வச்சுருக்கிற வெங்காயத்தாளை சேர்த்துடலாம். வெங்காயத்தாள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இதை நாம் கலரிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் சாப்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.